ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. எனர்ஜி வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அடிக்கடி வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுதான் வந்து எனக்கு இன்றைக்கி இன்ட்யூஷனில் வந்த ஒரு மெசேஜ். மெடிடேஷன் நீங்கள் பண்ணவே உங்களுக்கு வந்து ஓவராலாக நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எதனால் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்குங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு டவுன்லோடான மெசேஜ். மெடிடேஷன் நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுது. அந்த விஷயம் வந்து பண்ண சொல்லி கடவுள் சொல்லியிருக்காங்க. நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கத்தான் என்னை கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அதுபடி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கணமும் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. ஒரு விஷயம் வந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அந்த விஷயம் எனக்கு கிடைச்சா தான் சந்தோஷம்னு சந்தோஷத்தை கொண்டே ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணாமல், சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தேடுற நிம்மதி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிறைவான ஒரு சோல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருக்காமல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹை பட்டன் எதுக்கு தட்டணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஹை பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு வந்து பாஸ் பண்ணிவிடும். அப்போது நிறைய பேர் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லைங்களா? அதனால தான் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க மறக்காமல். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீடியோ வந்த உடனே நான் லைக் பண்ணுவேன், வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே பார்ப்பேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் அதில் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்கன்னு, அந்த எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மூச்சு காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனை, கடவுளோட ஒரு அன்பான செல்ல குழந்தை இப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே அப்படி கொண்டு போங்க. அது அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் உடலில் பாய்ந்து கொண்டு நிறைவதாக ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று வெளியில் விடும்போது நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத குப்பைகள், அந்த செல்ஃப் டவுட்டு, கவலைப்படுறது, சந்தேகப்படுறது, கோவப்படுறது, துக்கப்படுறது, வேதனைப்படுறது, ஆன்சைட்டி, கவலை, டிப்ரெஷன், இது மாதிரி எத்தனை விதமான ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் உங்களை விட்டு வேகமாக வெளியில் போகிறதாக நீங்கள் சின்ன ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். மறந்துடாமல் அதிகாலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் மெடிடேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்க பார்க்குறீங்க நிறைய பேர் பண்ணுற விஷயம், நீங்கள் அதில் வந்து ஈடுபாடாக பண்ணுற விஷயங்கள்லாம் 100% இல்லைங்க, 200% சக்ஸஸ் நோக்கிய பயணமாக இருக்கும். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் தொடர்ச்சியாக இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் படிக்க மறுக்கிறீங்க, கடவுள் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே நீங்கள் சோல் சர்ச்சிங் தேடி போகும்போது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை தடை பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கிறீங்க சொல்லும்போது 0303 அப்போ வந்து அது நிற்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கண் கூட கடவுள் காட்டுவாங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கான வழிகள். இது வந்து உங்களுக்கு தெரியும், குபேர சாவி. இது வந்து லாக்கரில் வைக்கும் போது நமக்கு நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வைக்கிற பணம், பீரோவில் வைக்கிற பணம் இருக்கவே மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது அப்படின்னு. இது வந்து பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. இது சக்கரத்தோட பூஜை இருக்குது, குபேரரோட சின்னம் இருக்குது. இந்த சாவியை வந்து நம்ம பெட்டியில் வைக்கும் போது, கல்லா பெட்டிலேயோ, நீங்கள் வந்து தொழில் பண்ணுற ஸ்தாபனங்கள்லேயோ அல்லது பீரோவில் லாக்கரில் நீங்கள் வைக்கும் போதோ உங்களுக்கான பண வரவு வந்து அதிகரிக்கும், ப்ளஸ் வந்து பணம் தங்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது வந்து குபேர காயின்னு சொல்லாங்க. இதுலேயும் வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்குது, புரியுதுங்களா? இதில் வந்து ஐஸ்வர்ய சக்கரம், இது வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அப்போ எனக்கு அஷ்டலக்ஷ்மியும் வந்து பின்னாடி இருக்குது. இது பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப லாக்கரில் தான் வைக்கணும். இதையும் நீங்கள் லாக்கரில் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கான மணி அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து வரவும் செய்யும், உங்ககிட்ட வந்த பணம் தங்கவும் செய்யும். நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர தேவையில்லாத ஒரு வீண் விரயமாக உங்கள் பணம் வந்து செலவாகாது. ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவாப்பா தானே? எஸ், இன்றைக்கே சிவாப்பாவோட மெசேஜ் இன்றைக்கி வந்து எடுத்துருவோம். ஓம் நமச்சிவாயா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு கார்டு, 2 கார்டு,
3 கார்டு. இதுதான் வந்து சஸ்பென்ஸ் கார்டு. கடவுள் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி எனர்ஜிக்குள்ளே வந்துடுவோம். ஓகேவா? இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது, இது டைம்லெஸ் ரீடிங் தான். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நீங்கள் பார்த்தாலும் இது ஒத்து போகும். இப்போதைக்கு வந்த ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். இப்போதைக்கு மனசில் ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்க, கெரியர் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து கெரியர் நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து பண வரவு வரல, எனக்கு வந்து சம்பாதிக்கவே இல்லை, எனக்கு எதில் ஆனான்னு ஒரு பிள்ளையார் சொல்லி, அதாவது ஒரு ஆனான்னு நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, என்னோடய தொழில் என்னன்னே தெரில, அப்படியே ஜீரோவில் வந்து நிற்கிது, பார்த்துட்டு இருந்த வேலை வந்து எனக்கு வந்து சரியாக இல்லை, இப்போ பார்த்த வேலையும் போச்சு, வர வேண்டிய வேலையும் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா வேலையும் கிடைக்கிது, பிஸ்னஸ் லெவல்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு கேரிங்கான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் உங்களுக்குள்ளே வந்து அந்த இப்போதைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அந்த கவலை வந்து ரொம்ப பீடிச்சு போயிருக்கு. ஒர்க்கிங் பேரண்ட்டாகவும் இருக்கலாம், 2 பேருமே வீட்டில் வந்து வேலை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். பணம் வந்தாலும் கையில் தங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் வந்து வருது. சொல்லும்போது 0606 முருகனை போய் கும்பிடுங்க. 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் தான். ஓகேங்களா? பணம் தங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இருங்க. இந்த கார்டு தனியாக போய் விழுவுது, வருது, வேகமாக வருது. அப்போது கெரியரில் வந்து எனக்கு வந்து இப்போ சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்குமா, பணம் வந்து தங்க மாட்டேங்குது, உங்கள் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் வந்து கோளாறாக இருக்குது. எதையோ ஒரு விஷயத்த இதில் வந்து என்னென்னா, ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டாலும் கெரியர் லெவலில் பாதிக்கப்படும். கெரியர் லெவலில் பண லெவலில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லாமல் போகும். அப்போது உங்கள் எனர்ஜியை வந்து பாசிட்டிவிட்டியாக வைங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுள் கரெக்டான பாதையில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. சரியான வேலையை நமக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அப்போது நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது நீங்கள் அந்த டைரெக்ஷனை நோக்கி போவீங்க. நெகட்டிவிட்டியாக இருக்கும்போது நீங்கள் தப்பாக ஏதோ ஒரு குறுக்கு சந்தில் போய் நின்றுட்டு அழுதுகிட்டே நிற்பீங்க, வழி தெரியாத புள்ள மாதிரி. அப்போது கடவுள் கரெக்டாக இருக்குது, வேகமாக வருது. உங்களுக்கான ஃப்யூச்சர் அழகாக இருக்குது. நியூ பிகினிங் தான், புதுசாக பிறக்க போகுது, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, புது ஜாபில் கூட சேர போகிறீங்க, புதுசாக ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் கூட தொடங்குறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு பயமற்ற ஒரு பர்சனாக தான் இருந்தீங்க, இப்போ ரொம்ப பயப்படுறீங்க, ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது, பயப்படுறீங்க. ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த பர்சன் நீங்கள் ரொம்ப இப்போ வந்து தங்கி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன் தான். திரும்ப எல்லாத்தையும் உங்களுடைய அந்த ஒரு பழைய விஷயங்களாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, ஒரு தைரியமாக சந்தோஷமாக தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க தெரியுங்களா, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அதே மாதிரி திரும்ப பேக் டு நார்மல் ஃபார்ம் மாதிரி மாறுங்க. ஓகேங்களா? நிறையா வந்து ரெஜுவினேஷன் தேவைப்படுது. நிறையா வந்து பிரச்சனைகளை நினச்சி அதையே யோசிச்சு பேர்ன் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதியற்ற தன்மையோடு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. அப்போது இது எல்லாம் தான் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை தடை பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு வேலை கிடைக்கலன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கவலை, சுற்றி என்ன நினைப்பானோ அது நினைப்பானோ, நம்மளை வந்து தாழ்ச்சியாக நினச்சிருவாங்களோ, வேலை இல்லாமல் இருக்கமே எப்படி, அந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கிறது இப்படி சம்பாதிக்கிறோமே, இந்த காசை வச்சுக்கிட்டு என்னால் வீட்டு செலவு பார்க்க முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அதுக்கு மேலே எந்த செலவும் என்னால் பண்ண முடியல, அவசரத்துக்கு ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அதை என்னால் பார்க்குறதுக்கு முடியலையே, கடனை வாங்குற மாதிரி இருக்கேன்னு நிறையா யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போகுதுங்க லைஃபு. நிறைய விதமான ஒரு இது என்னென்னா, பாசிட்டிவ் தாட்டே இல்லாமல் போச்சு. நெகட்டிவ் தாட்டு, பயம், ஃபியர், இதெல்லாம் தான் நெகட்டிவ் தாட்டுன்னு சொல்லுது. ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணணும். எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, நல்லது நடக்கும், பாசிட்டிவிட்டி தாட் இருக்கணும், சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக உங்களுடைய பயணத்தில் நீங்கள் போகிற பாதையில் என்ன வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத கிராஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலையில் இன்னும் என்ன அப்கிரேட் பண்ணலாங்கிறத முன்னேற்றம் பண்ணுறது பார்க்குறது எல்லாம் நீங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். எல்லாம் கடவுள் பார்ப்பார் வீட்டில் சும்மா உட்காந்துட்டுலாம் இருந்தோம்னா அதுலலாம் வந்து எதுவுமே வராது. உங்களுக்குன்னு உங்களோட இயல்பு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அந்த இயல்பை மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நம்ம செய்கிற வேலையில் ஈடுபாடு இருக்காது, ஈடுபாடு இல்லாமல் செய்கிற வேலைக்கு நமக்கு நாட்டம் இருக்காது, நாட்டம் இல்லாமல் செய்கிற வேலைக்கு கரெக்டான ஊதியம் இருக்காது. அப்போது இது வந்து ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. அப்போது உங்களுக்குன்னு உங்கள் ஆன்மாக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா, நான் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் நிறையா, மற்றவங்களுக்காக பண்ண விஷயங்கள் நிறையா. பட் ஆனால் என்னோட ஆன்மாவுக்கு வந்து எந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எஃபர்ட் நான் போட்டு நான் கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ பேசணும், கஷ்டப்பட்டு நான் உங்கள்கிட்ட ரீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு வந்து ஈடுபாடாக இருக்குது. என்னோட உடல் உபாதை இருந்தால் கூட அதெல்லாம் மீறி வந்து எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, என்னோட இயல்பு இது, கடவுள் எனக்கான இந்த பாதை தான் வந்து என்னை சூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, ஏன்னா எனக்கு இது ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இயல்பான ஒரு விஷயம்னு இருக்குது. அதை தேடி கண்டுபிடிங்க. உங்களோட இயல்பான விஷயம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணி
பண்ணுவீங்க, ரொம்ப ஜாலியாக பண்ணுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. அப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, ஐயோ நம்ம வந்து பிடிக்காத வேலைங்களெல்லாம் நிறையா செஞ்சிட்ருக்கிறீங்க. அதை பிடிக்காத விஷயத்தில் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறையா இருக்கீங்க. மற்றவங்க என்ன சொல்லிவிடுவானோ, அவன் என்ன சொல்லிவிடுவானோ, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மற்றவங்களாம் உங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் யோசிப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து நிறைய டைம் பற்ற மாட்டேங்குது, கவலைக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் நெகட்டிவ் தாட்டெல்லாம் வேண்டாம். உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு ஐயோ என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் முடியும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. உங்களால் நிறைய செய்ய முடியும். உங்களோட இயல்பு என்ன, உங்களோட ஆன்மா பவர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாத கையால் ஆகாத ஒரு தனமாக நமக்கு வந்து தெரியும். நம்மளே நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழவே போகிறீங்கன்னு சொல்லுவேன். நான்லாம் வந்து வாழ ஆரம்பித்ததே ஒரு அபவ் 40 தான். ஏன்னா அப்போ தான் என்னை பற்றி தெரிஞ்சிச்சு, அப்போ தான் வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அப்போ தான் கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது தெரிஞ்சுக்கிட்ட அந்த நேரத்துலேருந்து நான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எனக்காக வாழ ஆரம்பித்தேன். எனக்காக, என்னுடைய நலனுக்காக நான் வாழ ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்காக செல்ஃபிஷாக நான் இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. செல்ஃபிஷ் கிடையாது ஃபஸ்ட்டு. ஆனால் கடவுளே சொல்கிறார் செல்ஃபிஷாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா விஷயமும் ப்ராப்பராக பண்ணுவேன். வீட்டில் செய்ய வேண்டிய நம்மளை சுற்றி இருக்கிற கடமைகள்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அதையும் பண்ணிவிட்டு எனக்கான நேரம் ப்ரையாரிட்டைஸ் கரெக்டாக பண்ணுறேன். எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அதை வந்து என் லைஃப்குள்ளே கொண்டு வரணும், என் மைண்டுக்கிட்ட கொண்டு வரணும், அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு, ஒரு பார்டர் லைன் வச்சு தள்ளி வச்சுருக்கேன். அப்போ வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாமே, நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், என் பிரச்சனை என்னால் தான் ஆச்சு அப்படி இப்படின்னு. இங்கே எல்லாமே தப்பு செஞ்சு தான் கற்றுக்க முடியும். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ வந்து தப்பு செஞ்சீங்க, ஒரு கில்ட்டு கான்ஷியஸ் ஆக தேவையில்லை. அது எதனால் வந்துச்சு, எதனால் பண்ணீங்கிறத அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே எல்லாமே வந்து சட்டத்திட்டம் தான். இது வந்து மாய வலை. எல்லாமே இங்கே தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். தப்பு பண்ணால் தப்பு இல்லை, திரும்ப மாற்றிக்கிட்டு வெளியில் வரலாம். புரியுதுங்களா. கீழே ரொம்ப அகல பாதாளத்தில் இறங்கி விழுந்தவங்க தான் இன்றைக்கி வந்து மேலே ஏறி நிற்கிறோம், மேலே ஏறி ஒசக்க நிற்கிறாங்க. மற்றவங்களோட வேகமாக ஏறுறதுக்கு உண்டான எனர்ஜி அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். ரொம்ப அகல பாதாளத்துக்கு தாங்க இறங்கினேன்னு இல்லை, என்னை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. நான் விழுந்த இடத்துல வந்து நான் நிற்கலை. அங்கே தாங்க ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆனிச்சு. அந்த ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆன எனர்ஜியை பிடிச்சிக்கிட்டு கடவுளோட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மேலே ஏறினேங்க. இப்போது என்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே தான் நான் போயிருக்கேன். அப்போது கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. கீழே ரொம்ப விழுந்தவங்களுக்கு தான் ரொம்ப வேகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ பிரபஞ்ச சக்தி அங்கே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும். சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திக்கிறீங்க, வெளியில் நடக்கிற போராட்டத்தை நினைக்கிறீங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, இறை சக்தி உங்களை வந்து ஆட்கொள்ள வருது, உங்களை காப்பாற்ற வருதுங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க. நம்பிக்கையே இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, ஒரு நீங்களும் சந்தோஷமாக இல்லை, வாழ்க்கையை விரக்தி அடைஞ்ச நிலையில் பார்க்குறீங்க. இனிமேல் இப்படி தான் என் வாழ்க்கை, நான்லாம் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடல், ஃபெயிலியரான பீஸ்ன்னு நினச்சிட்டு உங்களே நீங்கள் ஒரு முத்திரை குத்திட்டு அப்படியே நீங்கள் இருக்கீங்க. அப்போது இந்த வலையிலேருந்துலாம் வெளியில் வரலாம். ஒரு அழகான ஒரு கோட்டை, அழகான ஒரு வீடு, அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு வாசல், அழகான ஒரு நபர், நீங்கள் ஆசைப்படுற நபர் உங்களை தேடி வராங்க, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து அப்படியே கட்டுப்படுத்தி உட்காந்துருக்கீங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு இதான் தலையெழுத்து, இப்படி தான் நான் இருக்கணும்னு நான் வந்து பிறந்திருக்கேன். ஏன் அப்படி இருக்கீங்க, எதுக்கு அந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, தேவையில்லாமல் நீங்கள் தான் இருக்கீங்க. எந்த விஷயமும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணப்படுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணுறத, அனாவசியமாக யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணல, உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களை நீங்கள் நேசிக்கலை, மற்றவங்க யாராவது பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக உழைக்கிறதுக்காக நீங்கள் இங்கே ஒன்றும் வரல. இங்கே எல்லாருமே அவங்கவுங்க பாடம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்போது நான் செல்ஃப் டிசிப்ளினாக நான் சந்தோஷமாக இருக்கும்போது தான் என் பாடத்தை ஒழுங்காக படிக்க முடியும். புரியுதுங்களா. நான் எதையாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு உண்டான பாடம் என்னன்னு நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது. அப்போது என்னை ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கான பாடம் தெரிஞ்சுது. அதே மாதிரி உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா. சுற்றி இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கடமைகளை செய்யுங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் இந்த காட்டில் உட்காந்து ஞானம் தேடுற வேலையெல்லாம் கடவுள் சொல்லலை. இருக்கிற இடத்துல இருந்தே ஞானம் கிடைக்கும். ஏன்னா இங்கே கடவுள் வந்து 2 மடங்கு இல்லை 1000 மடங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். மாயான உலகத்தில் உட்காந்து கடவுள் நான் யார் அப்படின்னு தேடுறான் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேகமாக 1000 மடங்கு ஓடி வருவாங்க. ஓகேங்களா. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களை காயப்படுத்தின விஷயங்கள் விட்டு வெளியில் வந்துட்டீங்க. நவுந்து போகிறீங்க. காத்துட்ருந்தீங்க ஒரு நபருக்காக, ஒரு விஷயத்துக்காக. அதெல்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த பீடிக்கப்பட்ட மனது வந்து அந்த விஷயத்தை தாண்டி வந்து
யோசிக்கல அங்கங்கே இருக்குது, அது மனசில் பாரமாக இருக்குது, இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை பென்டக்கல் லெவலில் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு, கடவுள் கொடுக்குறாங்க. 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸில் லாஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே மாறுது. ஒரு என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வந்து லேக்காக இருக்குது. ஒரு என்னென்னா பற்றாக்குறை மைண்ட் செட்டோடு நீங்கள் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. லாஸ் வந்து வந்துடுச்சு, அது வந்து ஒரு மனிதரோட ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். யாராவது நம்பினவங்க, உங்களை கூட இருந்தவங்க திடீர்னு வந்து கண்ணு முன்னாடியோ அல்லது வந்து உங்களை விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அது வந்து திடீர் தாக்குதலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். ஆரன் சவுண்டு ஓகே, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய இன்செக்யூரிட்டி, எனக்கு யார் இருக்கா இனிமேல் அப்படிலாம் கிடையாது. நம்ம கூட நம்ம இருக்கோம். நமக்குள்ளே பாதுகாப்பு கொடுக்குற ஒரு ஆள் வெளியில் கிடையாது. நமக்குள்ளே நம்ம தான், கடவுள் தான் நம்ம கூட இருக்கிற பாதுகாப்பு. தனியாக தான் வந்தோம், நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டு தனியாக தான் போக போகிறோம். ஸோ எந்த விதமான ஒரு கவலையோ கஷ்டமோ இங்கே பட தேவையே இல்லை. வெளியில் இருக்கிற பாதுகாப்பு நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் விட்டு போகும்போது திரும்ப பெயினில் வந்து மாட்டுவீங்க. இங்கே பெயின்லெஸ் லைஃப் படிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரீங்க. எனக்கு நோ பெயின், பெயினே இல்லாத வாழ்க்கை, நான் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது எதனால் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கும் போது. அதுக்கு தான் வந்து பெயின் நிறையா வந்து இந்த பெயின்லேருந்து நான் எப்படா விலகணும்னு நீங்களாக ஒரு முடிவு ஆசைப்பட்டு நீங்களாக வாலண்டரியாக கடவுள்கிட்ட கேட்கும் போது தான் பெயின்லெஸ் லைஃப் எப்படி லீட் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஒரு மந்திரம் படிச்சுட்டு சாமி தான் முக்கியம், சாமி சாமி சாமின்னு கிடக்கிறதுக்கு கிடையாதுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையவே வெறுத்து எனக்கு கடவுளே போதும் அப்படின்னு, நான் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. கடமைகளெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க, உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டே நீ வந்து உனக்குள்ளே வந்து நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கரெக்டான பாதை. புரியுதுங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கடவுளை பற்றி தேடுறது ஒரு ரகம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செய்கிற கடமைகளை செய்ய, பட் ஆனால் உனக்கான பாதை என்ன அப்படிங்கிறத அதையும் நீ பண்ணணும். புரியுதுங்களா? மற்றவங்களுக்காக சாப்பாடு செய்கிறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது, வேலைக்கு போகிறது, மற்றவங்களுக்காக எல்லா விஷயமும் பண்ணிகிட்டே இருக்கோன்னா கூடவே உனக்காகவும் பண்ணு. நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டுபிடிச்சிக்கோ. புரியுதுங்களா? வாழ்கிற நாளுக்குள்ளே நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்னோட இயல்பு என்ன, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் இயல்புக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வேலையாக பார்த்துருப்பீங்க. ஏதோ காசு கிடைக்கிது, நான் குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு இயல்புக்கு மாறாக பண்ணும்போது உங்களுக்கு சரியான வருமானம் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு இயல்பான ஒரு வேலை, நீங்கள் எதில் ஆர்வம் காட்டுறீங்களோ அதுக்குண்டான வேலையை நோக்கி நீங்கள் போகும்போது பயணம், அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது, இன்னர் ஒர்க் பண்ணும்போது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரும்போது, அமைதியாக மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஞானம் நிறையா கிடைக்குங்க. மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க, பர்சனல் ரீடிங், இது வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கான ரீடிங் தனியாக செப்பரேட்டாக வேணும்னா தனியாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து புரியாத சுச்சுவேஷனில் இருந்து எனக்கான ரீடிங்னு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு சஃபர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ரீடிங் தனியாக வேணால் எடுத்துக்கலாம். பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்லாம் சுத்தமாக அழித்து சுக்குநூறாக வச்சுருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டும் கான்ஃபிடென்ட் இருந்த பர்சன் தான் நீங்கள், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்த பர்சன் தான். இப்போ வந்து நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கையை நினச்சி ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன், நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஓவராக வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த விஷயம் உங்கள் கைவிட்டு போகும்போது ஒரு நம்பிக்கை இல்லை, அது அந்த மாதிரி இருக்குது. ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுப்படைஞ்ச ஒரு சுச்சுவேஷன், கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம லைஃப் முன்னேறுமா அப்படிங்கிறதுல என்னடா வாழ்க்கை அது இப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே முத்திரை குத்தி எல்லாமே கதையை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. முடிஞ்ச இடத்துல இந்த முடிஞ்சு போன இடம் கூட இல்லைங்க, அகல பாதாளத்தில் போன ஒரு விஷயம் வந்து இவ்வளோ ஒசக்க வருது அப்படின்னா நீங்களாம் இன்னும் தர மேலே தான் நிற்கிறீங்க. புரியுதுங்களா? தர மேலே நிச்சயமாக வந்து கடவுள் இன்னும் மேலே வைப்பாங்க, மேலே ஒசக்கா கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் யாருங்கிறத இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை இப்போ வீணாக போகுது, கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா சரியான பாதையில் நீங்கள் போகல, தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க, தவறான கண்ணோட்டத்தில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். பெயின் எதுக்கு வருதுன்னா, நீ வாழ்கிற டைம் வந்து நீ தப்பாக வாழ்ந்துட்டுருக்க, நீ கரெக்டாக வாழ்கிற டைம் வந்துடுச்சு. இதுதான் டிவைன் டைம். அந்த நேரத்தில் நீங்கள் பாடங்கள் படிக்கும்போது எல்லாமே அலைன் ஆகி வரும். என்னடா நடக்காத விஷயம்லாம் நடக்குதுன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போது ஆரன் சவுண்ட் 7777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. லாஸ்ட்டாக இந்த கார்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து சிவாப்பாவோட கைடன்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு தைரியமான ஒரு பர்சன் தான். இப்போ வந்து தைரியம் குறைஞ்சிருக்கு. உங்களோட நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கா, உங்கள் மேலே இருக்கான்னு நிறைய விதமான டெஸ்ட்டு யூனிவர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு விஷயம். நம்பிக்கையோடு வந்து உங்களுடைய பாதையை நோக்கி போகிற பயணத்தில் பண்ணிகிட்டே இருங்க. பவுண்டரி செட் பண்ணுங்கள். யார் வேணாலும் வந்து கண்ணா பின்னான்னு உங்களை காயப்படுத்துறதுக்கு அலோலாம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. எப்பயுமே கடவுள் நம்பிக்கையோட பிடிச்சிட்டு நில்லுங்க. எதை பற்றியும் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு எதிர்பார்த்துட்டுலாம் நிற்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரல. ஆப்டமிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி திங்கிங்கோடு இருங்க. கவலைப்பட
தேவையே இல்லைங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கஷ்டம் வருது. பாசிட்டிவிட்டி தான் மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு. சஃபரிங் இங்கே தேவையே கிடையாது. சஃபரிங் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். வேலையெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, நியூ பிகினிங் தான் இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒரு தேடுதல் மைண்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு காத்துட்டு தான் இருக்கீங்க. வேலை பார்த்துக்கிட்டே அந்த ஒரு சுச்சுவேஷனில் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஃபயர் எனர்ஜி, செகண்ட் அக்கௌண்ட் சாஜிடேரியஸ், 999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. சஃபரிங்குள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டெக்கு இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். எல்லா நாலேஜும் இருக்குது. ஒரு அன்பான அழகான ஒரு பர்சன் தான். நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் தான். இன்ட்யூஷன் மெசேஜ்லாம் உங்களுக்கு வருது, ஆனால் காது கொடுத்து கேளுங்க. ஓகேங்களா? சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய இன்னர் சைல்டு ஒன்ஸ்லாம் இருக்குது. காயப்பட்டு இருக்க அந்த இன்னர் சைல்டு ஒன்ஸ்லாம் ஹீல் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் தான். நீங்கள் வந்து கடவுளோட ஒரு செல்ல குழந்தைன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியான பர்சன். யார் எது சொன்னாலும் அப்படியே வந்து உடஞ்சி உட்காந்துராதீங்க. ஏன்னா பியூரிட்டியான ஒரு ஹார்ட்டு, நல்ல ஒரு ஹை மாரல்ஸ் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் நீங்கள். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ரொம்ப அழகான ஒரு பர்சன் தான் நீங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய விஷயமா கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறையா வந்து ஒரு நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பர்பஸ்லாம் உங்களுக்கு தெரியும். 2222 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இதில் வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கமெண்ட்டில் போடணும் அப்படின்னா நல்ல விஷயம் கண்டிப்பாக வருது. இதில் வந்து என்னென்னா மோஸ்ட்லி பென்டக்கலும் வந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வரும்போது நீங்கள் ஆசைப்படுற பென்டக்கல் லெவலும் உயர்ந்து போகும். நீங்கள் ஆசைப்படுற அந்த நபர் கூட சேர்ந்தும் வருவீங்க. ஏன்னா ஆல்ரெடி 5D வேர்ல்டில் எல்லா கனெக்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அவங்களோட சேர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக சேருவீங்க. இதில் ஏஐ கார்ட்ஸு வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சிவாப்போட மெசேஜ். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு டவுன்லோட் ஏஐ கார்ட்ஸ் நிறைய பேர் பர்சனை வந்து விட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து என்னென்னு இந்த ஏஐ கார்ட்ஸில் பார்த்துருவோம். பார்ட்னர் இஸ் மிஸ்ஸிங் யூ. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பயே. என்னென்னா நீங்கள் நினைக்கிறீங்க பார்ட்னர் உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்னு. பார்ட்னர் மிஸ் தான் பண்ணுறாங்க. அஃபர்மேஷன், ஈவன் வென் அபார்ட் த லவ் பிட்வீன் அஸ் ஸ்டே ஸ்ட்ராங். நம்ம வந்து தள்ளி இருந்தால் கூட நமக்கு இடையில இருக்கிற அந்த லவ் வந்து எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியாக இருந்தது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு கூட இருக்குங்க. கண்டிப்பாக அது வாங்கிக்கோங்க. பண லெவலில் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னா லக்கி ஸ்டோன் இருக்குது, டாட்டாய்ஸஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் அது தேவைப்படுற விஷயங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டாட்டாய்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல பணம் தங்குது. குபேர சாவி, எனக்கு லாக்கரில் பணம் தங்கணும், எனக்கு நிறையா விஷயங்கள் அபண்டன்ஸாக வாங்கணும் அப்படின்னா குபேர கீயும் இருக்குது. தேவைப்படுறவங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. பார்ட்னர் வாண்ட்ஸ் டு ஃபால் இன் லவ் வித் யூ அகெயின். பார்ட்னர் வந்து உங்கள் கூட திரும்பவும் காதலில் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏற்கனவே வந்து லவ் பண்ணி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விலகி இருக்கலாம், ஆனால் திரும்பவும் உங்களை லவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஐ எம் ஓப்பன் டு லவ் அண்ட் ரீஇக்னைட் த ஸ்பார்க் இன் மை ரிலேஷன்ஷிப். நீங்கள் என்ன பண்ணோம்? அஃபர்மேஷன், ஐ எம் ஓப்பன் டு லவ் அண்ட் ரீஇக்னைட். புதுசாக நாங்கள் இந்த காதல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க் ஒன்று ஏற்படுத்துறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணுறேன், ஓப்பனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க. கண்டிப்பாக இதில் என்னென்னா எனக்கு வந்து அழகான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிவாப்பாவோட மெசேஜ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ரீடிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிவைன் விஸ்டம், கடவுளோட ஒரு நாலேஜ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிது. இன்னர் வாய்ஸ்லாம் கூப்பிடுது. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்ட்யூஷன் வாய்ஸ் நிறையா உங்களுக்கு கேட்கணும். அந்த இன்னர் வாய்ஸ்லாம் வந்து அது எப்படி கூப்பிடுதோ அப்படியே போங்க. இதுதான் வந்து கடவுள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. டிவைன் விஸ்டமே கொடுக்குறாங்க. கடவுளோட அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. அதை சிவாப்பா அழகாக கொடுக்குறேன். என்னோட ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைன் விஸ்டம்னு எல்லாருமே வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா கடவுளே அவரோட ஞானத்தை கொடுக்குறாங்க. சிவாப்பாவோட அதிகாலையில் நடக்கக்கூடிய ஒரு பிளஸிங் இது. சனிக்கிழமை அதுவும் சூப்பரான ஒரு பிளஸிங்கோட உங்களுக்கு இன்றைக்கான நாள் வந்து தொடங்க போது. ஒரு இன்ட்யூட்டிவ் இன்னர் வாய்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் அதை வந்து ஒரு கைடிங் லைட்டாக எடுத்துகிட்டு உங்கள் பாதையை நோக்கி அழகாக போங்க, சந்தோஷமாக போங்க, கான்ஃபிடென்ட்டோட போங்க. ஏன்னா கடவுள் கொடுக்குற இன்னர் விஸ்டம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எங்கே போய் தேடணும், யார்கிட்ட கேட்கணும், எல்லாமே அழகாக வந்து அலைன் ஆகி வரும். அப்போ கடவுளோட டிவைன் விஸ்டம் அப்படின்னு போடுங்க. டிவைன் விஸ்டம்னு போடுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். அது வந்து ஓம் சாண்டிங் நிறைய பண்ணுங்கள். இதில் என்னென்னா மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரியலங்க மெடிடேஷன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க மெடிடேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா இன்னர் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் வந்து சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா பண்ணும்போது நம்மளே வந்து சரி பண்ணும்போது நிறையா விஷயங்கள் நமக்கு புதஞ்சிருக்கிற நிறையா நம்மளுடைய அந்த ஒரு ரிசோர்ஸஸ் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்க. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஒரு எவல்யூஷன் கிடைக்குங்க. அதனால தான் ஹெல்பிங் ஹேண்ட் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் சிவா. கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து அந்த ட்ரபிளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருப்போம் தெரியுங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல்.
இப்போல்லாம் வந்து கடவுள் வந்து நமக்காக வந்து கையை கொடுக்குறாரு. அதனால அதை நீங்கள் வந்து தடுக்காமல் அப்படி இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவார்டாக இன்னைக்கு கொடுக்குறாரு. அவர் வந்து கையை பிடிச்சி தூக்குறாருங்க. அழகாக வந்து உங்களுக்கான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் காத்துட்ருக்காரு. நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். புரியுதுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது பக்கத்தில் நின்று கொடுக்குறாரு, நீங்கள் கையை பிடிக்க மாட்டீங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணுங்கள். கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நிற்கிறாரு. டிவைன் விஸ்டம் கொடுக்குறாங்க. கடவுள் வந்து கையை கொடுக்குறாரு. கையை பிடிச்சிக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.